ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் மே 2024 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் கம்பெனி பிகேம்ஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டு சர்பாஸ் த 10,000 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி? 10,000 மெகாவாட் திறன் அளவிலான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியினை தாண்டிய இந்தியாவின் முதல் நிறுவனம் எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதானி கிரீன் எனர்ஜி. அதானி பசுமை ஆற்றல் நிறுவனம் தான் கரெக்டான ஆன்சர். Moving on to the second question. India's first small scale liquefied natural gas SSLNG unit was inaugurated in. இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு SSLNG உற்பத்தி அலகு எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹூ கண்டக்ட் த ககன் சக்தி 2024 எக்ஸசைஸ் ரீசென்ட்லி? சமீபத்தில் ககன் சக்தி 2024 பயிற்சியை நடத்திய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்திய விமானப்படை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், இந்தியா இஸ் எய்மிங் டு ஸ்கேல் அப் இட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் டு 1 lakh மெகாவாட் இன். இந்திய நாடானது தனது அணுசக்தி உற்பத்தியை 1,00,000 மெகாவாட்டாக உயர்த்துவதற்கான இலக்காக நிர்ணயித்துள்ள ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 2047. 2047 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்தியா 2047க்குள்ள 1 lakh மெகாவாட் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஷனை ஸ்கேல் அப் பண்ண போகிறாங்க. Moving on to the fifth question, which of the following Jupiter's moon has presence of ozone? பின்வரும் வியாழனின் துணைக்கோள்களில் எது ஓசோன் காணப்படுகிறது? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காலிஸ்டோ. காலிஸ்டோ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ டாப்டு இன் த EIU பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ரேங்கிங்ஸ் 2024? 2024 ஆண்டு EIU வணிக சூழல் தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிங்கப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். சிங்கப்பூர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், செவன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ வாஸ் ஃபவுண்டட் இன். வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பானது எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1949. 1949 தான் கரெக்டான ஆன்சர். Moving on to the eighth question, the Digital India Trust Agency Digita was launched by. டிஜிட்டல் இந்தியா நம்பகத்தன்மை சரிபார்ப்பு முகமையினை தொடங்கிய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், நைன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, which of the following ISRO satellite bordered with rubidium atomic clock? இஸ்ரோவின் பின்வரும் செயற்கைக்கோள்களில் எது ருபீடியம் அணு கடிகாரம் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, NVS-1 நாவிக் தான் கரெக்ட் ஆன்சர். NVS-1 நாவிக் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 10th question, the National Maritime Day is observed on. தேசிய கடல்சார் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 11th question, the idea of democracy book was authored by. The idea of democracy என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சாம் பிட்ரோடா. சாம் பிட்ரோடா தான் ஐடியா ஆஃப் டெமோக்ரஸின்ற புக்கை எழுதியிருக்காரு. Moving on to the 12th question, which country has been dubbed as the கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு? உலகின் புற்றுநோய் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். இந்தியா தான் கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்ட்டு சொல்கிறாங்க. மூவிங் ஆன் டு த 13th கொஸ்டின், காலா அசார் டிசீஸ் இஸ் காஸ்டு பை. கருங்காய்ச்சல் நோய் என்பது எதனால் பரவுகிறதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புரோட்டோசோவா. புரோட்டோசோவா தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ காலா அசார் இஸ் காஸ்டு பை புரோட்டோசோவா.
Moving on to the 14th question, Zhuk 2 rocket is launch vehicle of. Zhuk 2 என்பது எந்த நாட்டின் ஏவுகலமாகும்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சைனா தான் கரெக்ட் ஆன்சர். சீனாவோட ஏவுகலம் தான் இந்த Zhuk 2. Moving on to the 15th question, Atmospheric Waves Experiment AWE was launched by. வளிமண்டல அலைகள் குறித்த பரிசோதனையினை தொடங்கிய அமைப்பு எதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாசா. நாசா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 16th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டோப்பிங் அஃபெண்டர்ஸ். ஊக்கமருந்து உபயோகிக்கும் நபர்கள் எந்த நாட்டில் அதிக சதவீதத்தில் காணப்படுகிறார்கள்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் ஊக்கமருந்து உபயோகிக்கும் நபர்கள் அதிகமாக இருக்கிறாங்களாம். Moving on to the 17th question, the new gold-backed currency called ZIG was launched by. தங்கத்தின் மீதான இருப்பினை அடிப்படையாக கொண்ட ZIG எனப்படும் புதிய நாணயம் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 18th question, the peace class of WTO was agreed at the. உலக சுகாதார அமைப்பின் கொள்முதல் மானிய வரம்பு மீறல் மீதான நடவடிக்கை தடுப்பு விதி எங்கு ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாலி மினிஸ்ட்ரியல் மீட். பாலி அமைச்சர்கள் சந்திப்பு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, recently discovered rare species named Neptes pileria is the. சமீபத்தில் கண்டறியப்பட்ட நெப்டிஸ் பிலிரா என்ற அரிய வகையானது எந்த இனத்தை சார்ந்ததாகும் கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பட்டர்ஃப்ளை. வண்ணத்து பூச்சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 28th question, which country topped in the Hurun Global Unicorn Index 2024? ஹுரூன் அமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய யூனிகார்ன் நிறுவனங்கள் குறியீட்டில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ். அமெரிக்கா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the 21st question, which country accounted for the second highest number of cases of hepatitis B and C in 2022? 2022ஆம் ஆண்டில் பி வகை மற்றும் சி வகை கல்லீரல் அழற்சி நோய் தொற்றுகள் அதிக எண்ணிக்கையில் பதிவாகியுள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்தியா. இந்தியா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், 22nd என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்ட் பீட்டர் ஹிக்ஸ் இஸ் நோன் ஃபார். பிரிட்டிஷ் இயற்பியலாளர் பீட்டர் ஹிக்ஸ் எதனால் பிரபலமாக அறியப்படுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காட் பார்ட்டிக்கல். தெய்வீக துகள் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 23rd question, who has been appointed as the director of the National Judiciary Academy NJAC Bhopal? போபாலில் அமைந்துள்ள தேசிய நீதித்துறை பயிற்சி கழகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனிருத்தா போஸ். அனிருத்தா போஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 24th question, who was re-elected for a third time to the International Narcotics Control Board INCB. சர்வதேச போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு 3வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜகித் பவாடியா. ஜகித் பவாடியா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the last question, main disease mostly affects. மாங்கே நோய் பெரும்பாலும் எந்த உயிரினங்களை பாதிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டாக்ஸ். நாய்கள் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம்.